ஹலோ கட்டிங் சேனல் பீப்புள், முதல்ல சாலின் ஜோயாவோட எலிமினேஷன் பற்றி நம்மளோட விடிவி கணேஷ் அவர்கள் மனம் திறந்து பேசியிருக்காரு. நிறைய பேர் இந்த மாதிரி அவங்க அன்ஃபேராக வீக் பண்ணிட்டீங்க, அவங்க வெளியே போயிருக்கக்கூடாது, நீங்கள் தான் வெளியே போயிருக்கணும்னு என்ன சொல்கிறீங்க, நிறைய பேர் இல்லை அவங்க வெளியே போனது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி நிறைய வாக்குவாதங்களில் ஈடுபடுறீங்க. இதை கேட்கும்போது மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதுக்கு தான் சரி ஓகே நம்ம ஒரு தெளிவுரை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் லைவ் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொல்கிறேன் வாங்க. முதல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலின் ஜோயா குக் வித் கோமாளியில் 13 எபிசோடாக இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் ஆரம்பத்திலேருந்தே விடிவி கணேஷ் அவர்களும் சரி, சாலின் ஜோயா மேலும் சரி, ரெண்டு பேருமே குக்கிங்கில் கொஞ்சம் தடுமாற்றத்தை பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா பார்க்கும்போதே தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே நிறைய வாட்டி டேஞ்சர் ஜோனில் அக்வயர் ஆகிட்டே இருந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் எஸ்கேப் ஆகிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி நம்மளோட சாலின் ஜோயா ரொம்பவே மாட்டிக்கிட்டாங்க டேஞ்சர் ஜோனில் அப்படின்னு தான் சொல்லும். எபிசோட ஆரம்பத்திலே சாலின் ஜோயா தான் போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு நிறையவே கன்ஃபார்மாக தெரிஞ்சிருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த 3 பேர் டேஞ்சர் ஜோனில் நம்மளோட அக்ஷய் கமலாக இருக்கட்டும், இல்லைனா விடிவி கணேஷாக இருக்கட்டும், அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய சாலின் ஜோயாவாக இருக்கட்டும், இவங்க 3 பேரில் இவங்க தான் கொஞ்சம் சுமாராக குக் பண்ணுற குக்காக இருந்துட்டு இருந்தாங்க. பட் விடிவி கணேஷார் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட எனக்கு அவங்க ரொம்பவே பிடிக்கும், அவங்க ரொம்பவே ஒரு சாமிங்கான ஒரு ஆள், ரொம்ப கலகலப்பாக சிரித்து பேசிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஏன்னா சின்னதாக சொன்னால் கூட அவங்க மனம் முடிஞ்சு அழ ஆரம்பிச்சிருவாங்க குழந்தை மாதிரி. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் கடைசியில் எங்களுக்கு ஈரல் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இந்த ஈரல் சமைக்கிறது அப்படின்றது ஒரு நார்மலாக நிறையவே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கும். ஸோ அதனால் நான் வீட்டில் அடிக்கடி அதை செஞ்சு சாப்பிட்ருக்கேன். ஆனால் சாலின் ஜோயா முதல்ல ஈரலே அப்போ தான் பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஈரலே பார்த்தது கிடையாதாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அதை எப்படி செய்யணும், ஏது செய்யணும் அப்படின்றத நிறைய பேசிக்ஸ் திங்ஸ் தெரியாமல் இருந்திருக்கு. அதனால் வழியாக தான் சாலின் ஜோயா வெளியே போனாங்க. நான் கூட பாருங்கள், என்ன கூட ஃபஸ்ட்டு சேவ் பண்ணவே இல்லை, ஃபஸ்ட்டு அக்ஷய கமலை தான் சேவ் பண்ணாங்க, நான் கூட ஃபஸ்ட் சேவ் ஆகலை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஈரல் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் வேறு ஒரு டிஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா மேபி நான் போயிருப்பேன், அப்படி இல்லைனா சாலின் ஜோயா கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. அந்த ஈரல்னு வந்து தான் என்னை காப்பாற்றுச்சு. மற்றபடி சாலின் ஜோயாவுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. நான் போயிருந்தாலும் சரி, அவங்க போயிருந்தாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். கிட்டத்தட்ட எங்கள் 2 பேருக்குமே நிறைய பேசிக் திங்ஸ் தெரியல அப்படின்னு சொல்லி விடிவி கணேஷ் அவர்கள் ரொம்பவே மனம் திறந்து பேசியிருந்தார். பட் சாலின் ஜோயாவுக்கு ஃபியூச்சருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயன் திரைப்படம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பர் டூப்பராக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு சில இடத்துல ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு சில விஷயங்களை வாங்கிட்டு இருந்துச்சு. படத்தில் ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அவங்களோட மகன்களோடு சேர்ந்து ராயன் படத்தோட டைரக்டரான நம்மளோட தனுஷ் அவர்கள் இப்போ திருவண்ணாமலையில் இருக்க சிவபெருமானை போய் தரிசனம் செலுத்திட்டு வந்திருக்காரு அப்படின்ற விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் பார்த்துட்டு இல்லைங்க அவர் படம் நல்லா போகல அப்படின்ற மன திருப்தியில் போயிட்டு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் போய் நல்லா படம் ஓடணும் இனிமேலாச்சும் அப்படின்னு சொல்லி வேண்டுகிறதுக்காக போயிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுமையாக தெரியல. உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.